நான் தனியாகவே குவஹாத்தியை சுற்றி பார்க்குறேன்னா இல்லை நான் தான் கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு போவேன் எல்லா இடத்துக்கும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஃபால்ஸு அண்ட் அசாம் எஸ்டேட் நிறைய அவர் சொல்லியிருக்காரு எங்கெங்கே கூப்பிட்டு போகிறேன்னு. ஹலோ, வெல்கம் டு அசாம். கோகோனட்டில் பண்ணியிருக்காங்க பன் க்ரீம். ஃபால்ஸில் இன்னும் மேலே போனாங்க பார்த்தீங்க. எனக்கு இங்கேருந்து தெரியுது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கைஸ், குவஹாத்தியில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். யார் யாரெல்லாம் குவஹாத்திக்கு ஆட்டோவில் வரீங்க? வாங்க 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 வாங்க. ஸோ வணக்கம் கைஸ், குட் மார்னிங். நான் உங்கள் எக்ஸ்ப்ளோர் வித் தீப்ஸ். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அசாமில் குவஹாத்தியில் இருக்கோம். நம்ம கூட வந்து மிஸ்டர் ராஜீவ் லோச்சா அவர் இருக்கார். அவர் வந்து ஆக்சுவலாக வி ஸ்டார்டட் ஸ்ட்ரேஞ்சராக பழகிட்டு வந்து இப்போ வந்து ஒரு சூப்பர் ஒரு ஃப்ரெண்டாக வந்து இப்போ நம்ம கூட இருக்கார். ஆக்சுவலாக நான் தனியாகவே குவஹாத்தியை சுற்றி பார்க்குறேன்னா இல்லை நான் தான் கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு போவேன் எல்லா இடத்துக்கும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஃபால்ஸு அண்ட் அசாம் எஸ்டேட் நிறைய அவர் சொல்லியிருக்காரு எங்கெங்கே கூப்பிட்டு போகிறேன்னு. அதுக்கு மாத்திரம் இல்லாமல் இப்போ அவரோட வீட்டுக்கு தானே நம்ம போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அசாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவர் கூட தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எங்கெங்கே போக போகிறோன்னு வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. மிஸ்டர் ராஜீவ் என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்ம ஊரில் இருக்க எல்லா நதியும் எடுத்துக்கிட்டோம்னா கங்கா, யமுனா, நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா காவேரி, ஒரு ஃபீமேல் நேமில் பொண்ணுங்க பேரில் தான் இருக்குது. ஆனால் இந்த ரிவர் மாத்திரம்தான் வந்து பிரம்மபுத்திரா, பிரம்மா அந்த மாதிரி ஒரு மேலில் வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ ஃபேமஸான ரிவர்ன்றாரு. அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கான். என்னென்ன இருக்குன்னு நானும் பார்க்கறதுக்கு ஆர்வமாக தான் இருக்கேன். போகலாம் வாங்க. ராஜித் இஸ் கிவிங் அஸ் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்னன்னா வந்து ஒரு சஸ்பென்ஸ் சொல்கிறாரு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. ஏதோ ஒரு ஃபால்ஸ் நம்ம போக போகிறோமா, ஐ டோன்ட் நோ விச் ஃபால்ஸ், எந்த ஃபால்ஸ்ன்னு தெரில. நான் வந்து இப்போ ராஜீவ் ஜியோட வீட்டில் இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்து அசாமீஸ் தோசை. ஆக்சுவலாக இது நம்ம ஊர் தோசை மாதிரி இல்லை பாருங்களா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கூட வந்து இது வச்சுருக்காங்க. வா, பைனாப்பிள் ஜாம் பண்ணி அவ்வளோ நல்லா இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஊர் அடைன்னுவாங்க, அடை மாதிரி இருக்குது. Same thing we also prepare. They call this as adai. Okay. Jam is good? Jam is good? Also fine, jam is. Okay. Mina made this. Flavor is too much. Huh? Like the entire pineapple. Yes. Super. அடையும் ரொம்ப நல்லா இருக்கு. அடை வந்து காரமாக இருக்கு ஆக்சுவலாக. This is spicy. This one. Yes. And the jam is sweet actually. பயங்கரமாக வீழ்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. நல்லா இருப்படா போடா. எங்கள் ஊரை பற்றி நீங்கள் vlog எடுக்க வந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக கூட இருந்து நான் எல்லாமே உங்களுக்கு தான் காட்டுவேன்ட்டாரு. ப்ளேஸ் நல்லா மனுஷாங்க. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு பேர் சொன்னாங்களே இப்போ ராஜர்ஜி, அவர்கிட்ட கேட்போம். கேன் யூ டெல் மீ திஸ் நேம் இஸ் Kola sapori pitha. கோலா சப்பூரி பிட். ஆக்சுவலாக Yeah. அவங்க பண்ணுற இந்த தோசை வகையில் பல வகை இருக்கான். அதில் வந்து ஒன் ஆஃப் த வகை தான் இது ஆக்சுவலாக. இல்லையா ஓகே, இது வந்து இது பிளாக்பெரி ஜாம். இது எல்லாமே ஹோம்மேட் ஆக்சுவலாக இவங்களே பண்ணுறாங்க போல இருக்கு. அண்ட் இது வந்து மேங்கோ ஜாம். எல்லாமே மேங்கோ, பைனாப்பிள் அண்ட் இந்த பிளாக்பெரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களே ஹோம் குக் பண்ணியிருக்காங்க எல்லாமே. கைஸ், நம்ம அஸ்ஸாமில் இருக்க டீ கார்டனுக்கு வந்திருக்கோம். டீனாலே எல்லாருக்குமே தெரியும், அஸ்ஸாமோட டீ வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக. ஸோ மிஸ்டர் ராஜீவ் வந்து நம்மளை இங்கே அஸ்ஸாம் டீயோட டீ பிளான்டேஷன் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே வந்து சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா அஸ்ஸாம் வந்து டிவைட் ஆகியிருக்கான் டூவாக. ஒன்று வந்து ஹையர் அப்பர் அஸ்ஸாம், இன்னொன்று வந்து லோவர் அஸ்ஸாம். ஸோ அப்பர் அஸ்ஸாமில் தான் வந்து எக்கச்சக்கமான டீ கார்டன்ஸ் இருக்கும். பட் இங்கேயும் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. Different kind of. ஒரு கிலோ ஒயிட் டீ பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்மா, 25,000. மோஸ்ட்டாக வந்து அந்த 25,000 ரூபாய் அங்கே ஒரு கிலோ டீ. அப்போ 1 kg tea 25,000 means a cup will be costing how much? It will be costing around 1,000 rupees. 1,000 rupees one cup. ஓபா, ஒரு கப்பு சாய் வந்து 1000 ரூபாய். கைஸ், அஸ்ஸாமில் வந்து நம்ம வந்து டீ பிளான்டேஷன் முடிச்சுட்டு அப்படியே மேலே போயிட்டுருக்கோம். கைஸ், டீ கூட் பார்த்தீங்களா, சவுக்கு தோப்பு தான் டீ கூட்னுவாங்களா தெரில எனக்கு என்னென்னு, சவுக்கு தோப்பா என்னதுன்னு. பட் டீ கூட் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் மோஸ்ட்டாக அஸ்ஸாமீஸே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு பிளேஸு.
ஷொக்கல் கார்தே வாட்டர் ஃபால்ஸ் இங்கேருந்து கரெக்டாக 700 மீட்டர் தான். ஸோ அங்கே தான் வந்து நம்ம இவர் ராஜீவ் மேலே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அங்கே போய் பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க இந்த ஃபால்ஸ் போகிற இந்த ரோடே ரொம்ப அழகாக இருக்குது கைஸ். ஏரியாவே பாருங்கள ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்க. பாய் பாய். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இடம். ஃபால்ஸும் வேறு மாதிரி, இதுவும் வேறு மாதிரி. அசாம் கிளைமேட்டும் பாருங்கள மேகாலயா மாதிரி தான். மேகாலயாவில் எப்போ மழை வரும் எப்போ மாறுன்னு தெரியல, அதே மாதிரி தான் அசாமும். கைஸ் இது எப்படி இருக்குது பார்க்க? சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன்ல. இது வந்து என்னென்னா இது வந்து கறி வெட்டுறதுக்கான உட்டுங்க. இது லிச்சி மரத்துலேருந்து அவங்க இந்த உட்டை சீஸ் பண்ணி, அதாவது கட் பண்ணி சீப் பண்ணி வச்சுருக்காங்க கறி வெட்டுறதுக்காக. இது எவ்வளோ தெரியுமா? அது இப்போ நான் இங்கே வாங்கினேன் அந்த லோக்கல் மார்க்கெட்டில் எவ்வளோ தெரியுமா இருக்குது? 50 ரூபா, வெறும் 50 ருபீஸ் தான். வேறு மாதிரி ஒரு குளியலை போட்டு இப்போ வந்து ஒரு ரிவருக்கு வந்திருக்கோம். இந்த ரிவர் பேர் வந்து கூல்சி. ஆக்சுவலாக வந்து இது வந்து மான்சூன் சீசனால் வந்து மட்டியாக இருக்குது வாட்டரு, அதுக்கு வந்து தண்ணி ஃப்ளோ அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைனா இங்கே காட்டுறேன் பாருங்களேன், இங்கே கூழாங்கல்லாம் போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த ரிவர் இந்த இடத்துலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு அப்படியே க்ராஸ் பண்ணி போகலாம். Maximum to the hip only. Yes. Water flow will not be there. No. You can easily cross it. Easily cross. காலைல என்ன வெயில் அடிச்சது இல்லை, நான் சொன்னேன்ல இங்கே பாருங்களேன். இப்போ அப்படியே இருட்டிக்கிட்டு வருது, எப்போ மழை பெய்ய போகுதுன்னு தெரில. கைஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து என்னது ராணி கமார் த ரிட்ரீட். ரிவர் பக்கத்துலேயே இருக்கும், ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இது. ஆனால் இப்போ ஓப்பன் இல்லைங்க, ஏன்னா இது மான்சூன் இல்லை, மோஸ்ட்டாக வின்டரில் தான் இது ஓப்பன் தான். ஏன்னா இங்கே வந்து லோக்கல் ஃபுட்ஸ் நிறைய கிடைக்கும். அவங்க குளிச்சுட்டு மொத்த பேர் இந்த மாதிரி ஹட்டாக எடுத்து அங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க போல இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்தோம்னா நம்ம ப்ரீ புக் பண்ணிட்டு வந்தோம்னா ஃபுட்டு கிடைக்கும். கைஸ் நம்ம வந்து மாடு சாணிலாம் போடுறோம்ல, அதை நம்ம வெரைட்டி மாதிரி தட்டி வந்து நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவோம், குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இவங்க அதே மாதிரி தான் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பைப்பில் எல்லாமே ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே வந்து இது பண்ணுறாங்க. இது பாருங்க, இதை வந்து அந்த கவு டங்க்லேருந்து அதை கேஸ் மாதிரி எடுத்து அதை ப்ராசஸிங் பண்ணி அதை வந்து இவங்க குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. பிளான்ட்லேருந்து நான் முதல் தடவை பூசணிக்காவை பார்க்குறேன். கைஸ் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாண்டுபி லேக். சாண்டுபி, ரைட்? வாட்ஸ் ஸ்பெஷல் இன் திஸ் லேக், ராஜேஷ்? This is a natural lake and very beautiful. You can see. Yeah. Actually, this place is very popular in the time of winter. Okay. For picnic purposes, they come. So we are happily enjoying alone here. Yes. Yeah, actually, Yesterday maybe this place is very crowded. Because leave time. Yes. ஃப்ரைடேனால வந்து மோஸ்ட்டாக யாருமே இல்லை. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு லேக்கு. கைஸ் இங்கே வந்தீங்க வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக இந்த சாண்டுபி லேக்குக்கு இங்கே வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட்டோட டூரிஸ்ட் ஹோமும் இருக்குது, இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரீ புக் பண்ணிடணும். 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு சாம்பிள் ரூம் நான் காட்டுறேன் பாருங்கள். பெரிய ரூம் வித் ஏர் கண்டிஷனோடு இருக்குது. 1000 ரூபாய்க்கு இந்த ரூம்லாம் வந்து எப்படி கொடுக்குறாங்க முதல்லன்னு தெரில எனக்கு, அதுவும் டூரிஸ்ட் ஸ்பாட்டில். சொல்ல போனால் நீங்கள் ஏர்போர்ட் பக்கத்தில் இஃப் தேர் கோயிங் டு ஸ்டே ஒன் டே ஹியர் மீன்ஸ் இன் குவாத்தி, they can come here and stay in this hotel, go to the falls and go back to the airport, right? மிஸ்டர் ராஜீவ் வந்து கை கழுவிட்டேன்னு கேட்டார். ஆமாம், நான் கிணத்துல எடுத்து கொடுக்குறேன் தண்ணி. தேங்க்யூ சார். கிணத்துலேருந்து ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து அழகாக கழுவுறாங்க. இங்கே இப்படி தான் கை வாஷ் ஹேண்ட் வாஷ் பண்ண போல இருக்குது. கோகோனட்டில் பண்ணியிருக்காங்க. பன் க்ரீம், ஸ்நாக்ஸு அண்ட் அசாமி ஸ்ட்ராங் சாய். இது பார்த்தீங்கன்னா அசாமோட ஃபேமஸ் ஸ்வீட்டு. வாட்ஸ் த நேம்? Danikol laddu. தானிக்கோல் லட்டு. ஆக்சுவலி தாலிக்கோல் இது ஆக்சுவலாக நான் வந்து தேங்காய் கொப்பரையோட சுகர்லாம் மிக்ஸ் பண்ணி ஏதோ மிக்ஸ் பண்ணி உள்ள முந்திரிலாம் போட்டுருவாங்க. சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிங் வந்திருக்கேன் ஆக்சுவலாக டிக்கன் கவுண்டரில் வாங்கிறதுக்கு. வாட்ஸ் த ரிவர் நேம்? சாந்துபி ரிவரில். ஸோ போட்டிங் கித்தனை பாய்? 100 rupees.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் ராஜீவ்ஜி மீனாஜி எல்லாருமே என்ன மாதிரி துப்பி போடுக்க பாருங்க. பேம்பு like this one, bamboo hat. கைஸ் சாந்துபி லேக்கில் வந்து அழகாக இப்போ நம்ம போட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ, வெல்கம் டு அசாம். இந்த லேக்கோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1956 வந்து இங்கே ஒரு எர்த் கேக் வந்திருக்கு. அப்போ வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அதில் ஃபார்ம் ஆனால் தான் இந்த லேக்கு சாந்துபி. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க இந்த டைம் போகிறதுக்கு. அண்ட் வாட்ஸ் த டைம் ரைட் நவ் மிஸ்டர் ராஜீவ்? 2:30. கிளைமேட்டை பாருங்களேன், ஜஸ்ட் 2:30 நவ். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் நாங்கள் போட்டிங் பண்ணுற வரைக்கும் ஒரு சொட்டு மழை இல்லை, நல்லா இருட்டிக்கிட்டு இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது கிளைமேட்டு. இப்போ பாருங்களேன், காலையில் அப்படி வெயில் அடிச்சது அசாமில். திருப்பி வந்து நல்ல ஒரு மான்சூனாக ஒரு இதுவாக சில்லாக இருந்தது. ரெயின் வரல. இப்போ பாருங்களேன், அடி பொழக்குதுங்க மழை. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இங்கே பாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபால்ஸ் போனோமா, அதுக்கப்புறமா லேக்கில் போட்டிங் போனோம். அதுக்கப்புறமா மிஸ்டர் ராஜி பஸ் கேட்டார், யூஆர் ஸோ ஹங்க்ரியான்னு கேட்டார். நோன்னு கம் வில் கோ டு அனதர் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்பாட் என்ன குவாஹாத்தி அசாம் சொல்லிட்டு இன்னொரு ஃபால்ஸ் கூட்டு போயிருக்காரு. வாட் இஸ் திஸ் ஃபால்ஸ் ராஜீவ்? ஆக்சுவலி Kopili Falls. Kopili. But here also you can touch and you can feel the falls. Yes. You can bath it. Bath also, but we are not going to bath. Already I have taken two. நான் நிறைய குளிச்சிட்டாங்க ஒரு ஃபால்ஸில் இன்னும் மேலே போனாங்க. பார்த்தா எனக்கு இங்கேருந்து தெரியுது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் என்னன்னா இங்கே இருக்குல்ல, இதுலேருந்து இந்த கல்லுலேருந்து வச்சு காலை இப்போ வராங்க பாருங்க, அந்த மாதிரி உள்ளே போனால் சூப்பராக இருக்குமா ஃபால்ஸு. கைஸ், குவாஹாத்தியில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். யாரெல்லாம் குவாஹாத்திக்கு ஆட்டோவில் வரீங்க? வாங்க. எல்லா ஃபால்ஸ்க்கும் போயிட்டு மைசெல்ஃப் அண்ட் ராஜீவ் எங்கே வந்திருக்கோம்னா எம்பி ஹோட்டல். இது வந்து இங்கே இருக்க ஒரு லோக்கல் தபா. இங்கே வந்து அசாமீஸ் ஃபுட் கிடைக்கும் நாங்கள். ஸோ அதை சாப்பிட தான் வந்திருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சில்க்வாம் இது ஆக்சுவலாக பாருங்களேன், அந்த ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இது தாய்லாந்து, வியட்நாம், மலேசியாவில் கூட நான் சில்க்வாம் சாப்பிட்டதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே பார்க்குறேன். திஸ் ஆல்சோ லோக்கல் கிராப். லோக்கல் சிக்கன் டக் नहीं है. இது வந்து சிக்கன் இது. திஸ் ஆல்சோ போக் கறி. கொசு. ஓகே கைஸ், நெயில் இது பாருங்களேன். ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே போக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்மோக் வருது இல்லை, இந்த ஸ்மோக்கில் வந்து போக் வந்து அப்படியே ஓகே இட்ஸ் குக்கிங் இந்த ஸ்மோக்கா. கைஸ், இது வந்து ஸ்னெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. உள்ளேருந்து அதை எடுத்துட்டு அண்ட் அதை குக் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ உள்ளேருந்து அப்படியே லைக் திஸ் யூ ஹேவ் டு ஹேவ் இட். ஓகே. அதில் எடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு இதுலேருந்து எடுக்கிறாங்க. அது பார்க்க எனக்கு பயமாக இருந்தது ஆக்சுவலாக. அங்கே பாருங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு. இதுதாங்க அந்த மீன் சூச்சியா. ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ மிஸ்டர் ராஜீவோட இருக்கோம் ஆக்சுவலாக. இப்போ நம்ம வந்து சில்க்வாம் ஃபஸ்ட்டு வந்துருக்கு. ஓகே, இதுதான் சில்க்வாம். திஸ் இஸ் பியூர்லி ஃப்ரைட் குக் அண்ட் இண்டியன் மசாலா. தட் இஸ் அன்குக்ட் பிளெயின் வார்ம். தே வில் கிவ் யூ அண்ட் வி ஹேவ் டு டிப் இட் இன் சில்லி ஆயில் அண்ட் யூ ஹேவ் டு ஈட் இட். பட் யூ டெல் மீ திஸ் வில் பி குட்? Yes, this will be okay. இது கூட வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மஸ்டர்ட் சட்னி. Yes. This is the first time you are also having silkworm. For my sake, right? I ordered this. You ordered, huh? Okay. சாப்பிட்டு தொலைகிறேன். வந்து உன்னை கூப்பிட்டு வந்தல அந்த பாவைக்கத்துக்கு நான் சாப்பிட்றேன். I am taking a small one actually. Okay. நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் யாராவது ஈசல் சாப்பிட்ருக்கீங்களா? ஈசல் is something that small insects inside which goes surrounding the light. உண்மையிலேங்க ஒன்றுமே தெரியல. சில்க்வாம் நான் பார்த்தோம்ல, அப்போ பார்க்கும்போது he was also I don't need நான் சாப்பிட மாட்டேன் பாரு. இங்கே வந்தால் உண்மையிலே இது நல்லா இருக்கு, குறையில சூப்பராக இருக்குது. ஓகே, இது வந்து அசாமி வெஜ் தாலி ஆக்சுவலாக. இட்ஸ் பியோர் வெஜ் தாலி ஆக்சுவலாக. ஸோ ரைஸ் இருக்குது, மேலே வந்து லெமன் இருக்குது அண்ட் கேரட், ஆனியன் கொடுத்துருக்காங்க, எள்ளு. திஸ் இஸ் சிசேமி சீடில் பண்ணது. ஆலு
சட்னி, அதுக்கப்புறமா பாவக்காய் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொரியல், ஒரு இது தால். ஸோ கைஸ் நான் இப்போ ஒரு ஃபிஷ் பார்த்தேன் தெரியுமா, பாம்பு மாதிரி தெரியுமா, அது ஈல் ஃபிஷ் அதோட ஃப்ரை வந்திருக்கு ஆக்சுவலாக. இதோ நான் இங்கே சாப்பிட்டதுலே பெஸ்ட்டு நான் சாப்பிட்டதுலே செம்ம டேஸ்ட்டு பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈல் ஃபிஷ் தான் பெஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டு. இது வந்து அவுட் சைடில் போனீங்கன்னா வந்து இந்த மாதிரிலாம் கிடைக்காது. ஆக்சுவலாக வந்து வேறு மாதிரி தான் சொல்லுவாங்க. அதே ஃப்ரைட் ரைஸு, அதே பன்னீர் பட்டர் மசாலா, அதே சிக்கன் பட்டர் மசாலா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். சென்னை, பெங்களூர், பாம்பே எல்லாமே. அசாம்குள்ளே வந்துட்டு அதுவும் குவஹாத்திக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லோக்கல் ஃபுட்டை நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். உண்மையிலே வெஜ் தாலி சூப்பராக இருந்து வெறும் 60 ரூபா, வெறும் 60 ருபீஸ்க்கு நம்ம எத்தனை தடவை வேணாலும் ரைஸ் வாங்கிக்கலாம். அது கூட வாங்கினா ஈலாக இருக்கட்டும் சரி, சில்க் வாமாக இருக்கட்டும் சரி, டக்காக இருக்கட்டும் சரி, மூணுமே நல்லா இருந்தது. ஆனால் அதில் டாப் நாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈல் தான் வேறு லெவல். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் சாப்பிட்டேன். உண்மையிலே சொல்கிறேன் எல்லாமே சூப்பராக இருந்து. 100% நீங்களாம் வந்தீங்கன்னா லோக்கல் ஃபுட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் தெரிய வரும். ஸோ இன்றைக்கி நைட் வந்து குவஹாத்தியில் தான் ஸ்டே. ஸோ நாளைக்கு எங்கே போக போகிறேன்றதை வந்து நாளைக்கு மார்னிங் வந்து வேறு வீடியோவில் நான் சொல்கிறேன். டேக் கேர், டாட்டா, பாய்.